துபாயில் 24 மணி நேர கார் பந்தயம் கோலாகலமாக நடைபெற்று வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. இதில் சிறப்பு என்னவென்றால், தல அஜித் என்று அன்போடு அழைக்கப்படும் AK அவர்கள் போட்டியில் பங்கேற்பது. திரைத்துறையில் தனது கால் தடத்தை பதித்துவிட்ட நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி திரைப்படங்கள் பொங்கலுக்கு வெளிவராத நிலையில் இந்த அறிவிப்பை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரசிகர்களுக்கு துபாயில் நடந்து வந்த இந்த கார் பந்தய திருவிழா ஆறுதலை தந்து வந்தது. பந்தய நேரத்தில் அஜித்தை உற்சாகப்படுத்த வந்த ரசிகர்களின் கூட்டத்தையும் அவர்களின் ஆதரவையும் கண்ட வர்ணனையாளர், உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் பிராட்பிட் வந்தபோது கூட ரசிகர்களிடையே இந்த உற்சாகத்தை நான் காணவில்லை என்றும், அஜித் அவரது ஊரில் பெரிய தலையாக இருப்பார் போல என கூறி அரங்கையே அதிர வைத்தார். இந்நிலையில் அஜித்தின் கால் பந்தயத்தை காண ரசிக வெள்ளத்தில் நடிகர் மாதவன் மற்றும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் போன்ற திரை பட்டாளங்கள் துபாயில் குவிந்துள்ள வேளையில், துபாயில் 24 மணி நேர கார் பந்தயத்தில் அஜித்குமாரின் அணி 3வது இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. பயிற்சியின் போதும் முன்னோட்டத்தின் போதும் விபத்தடைந்துவிட்ட அஜித்தின் வாகனம் மேலும் அவர் காயமின்றி தப்பித்தார். சமூக வலைதளங்களில் இதை சிலர் எள்ளி நகையாடிய போதும், இருங்கவாய் என்று சொல்லும் ரீதியில் பந்தயத்தில் வெற்றியை பெற்று தன் திறமையை நிரூபித்துள்ளார். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் தன் மனைவிக்கு அன்பு முத்தம் கொடுத்து வெளிப்படுத்தினார். வெற்றி கோப்பையை பெற்று அதை தன் அன்பு மகன் கையில் கொடுத்துவிட்டு ஸ்லோ மோஷனில் ரசிகர்களுக்கு தன் பறக்கும் முத்தத்தை பரிசீலித்தார். ஒரு துறையில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் நடிகர் அஜித் அவர்கள் தனது ஆர்வமிக்க ஒரு தொழிலான, தனது ஆர்வமிக்க ஒரு கலையான, தனது ஆர்வமிக்க ஒரு போட்டியான விளையாட்டான கார் பந்தயத்தில் இத்தகைய ஒரு வெற்றியை அடைந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய நினைப்பது எதுவாக இருந்தாலும், அதை எந்த வயது ஆனாலும் அதை உங்களால் அடைய முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. பல்வேறு திரைப்பிரபலங்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எக்ஸ் வலைதளத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சிகரமான நேரத்தில் திரு அஜித்குமார் அவர்களுக்கு ழ ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் செய்திகளுக்கு ழ ஊடகத்தை பின்தொடரவும். செய்திகளுக்காக விஜய் வேல்முருகன். நன்றி.